உறுப்பினராக இருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எழுச்சி மிக்க பயணத்தில் குறிப்பாக என்னோட ஒரு நண்பர் என்னோட நான் முதல்ல பார்த்தது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கும் போது நான் நிதியமைச்சராக இருந்து அதில் ஒரு பங்கு வகித்தவன் என்ற காரணத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்ட துவக்கத்தை என் தொகுதியிலேயே நடத்தி கொண்டார். நம் தொகுதியிலேயே அப்போ முதல் முறை அந்த உணவு திட்டம் நம் தொகுதியில் ஆரம்பித்து அன்றைக்கே நம் தொகுதியில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் அந்த உணவு திட்டம் ஆரம்பித்தது. மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவதற்கு முன் சில இடங்களில் மட்டும் செயல்படுத்தி அதனுடைய விளைவுகளை கண்டறிந்து அதற்கு பிறகு விரிவாக்கம் செய்யலாம் என்பதற்காக செப்டம்பர் 22ஆம் ஆண்டிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அதை நிறைவேற்றி அதனுடைய திட்ட அம்சங்களை ஆராய்ந்து அதை மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்வதற்கு ஆகஸ்ட் 23ஆம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது. அப்ப அனைத்து எம்எல்ஏ அமைச்சர்களை கூப்பிட்டு அலுவலகத்திலிருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொகுதியில ஒரு பள்ளியில போய் அங்க இருக்கிற பள்ளியில் பகிர்ந்து கொண்டு விரிவாக்கம். நான் முடியாது, ஏன்னா என் தொகுதியில இருக்கிற எல்லா பள்ளியிலையும் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்றேன், பக்கத்து தொகுதியில போய் இந்த கலர் பள்ளியில் சேர்ந்து கொண்டுருக்கோம். சரி, நான் அப்படி வந்தா அன்னைக்கு உணவு வருது. ஆனா வெறும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஆரம்ப பள்ளி பசங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம். 78 பள்ளிகள் இருக்கின்றன ஆரம்ப பள்ளிகள். அதில் 28 பள்ளிகள் ஆரம்பம் மற்றும் நடு இல்ல உயர் அதுக்கு மேல் +2 வரைக்கும் ஒரே வளாகத்தில் எடுக்கிறது. அப்போ 50 பள்ளியில வெறும் ஆரம்ப பள்ளி, பாக்கி 28 பள்ளியில ஆரம்ப பள்ளி இந்த வேற ஏதோ ஒரு விளையாட்டில் பாக்கி கிளாஸோட இருக்கு. அதே மாதிரி கல்லர் பள்ளியில் 1ஆம் கிளாஸிலிருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கு. அப்போ 5ஆம் கிளாஸ் குழந்தைகள் வரைக்கும் உட்கார்ந்து காலை உணவு இருக்கும்போது நம்ம விஸ்வா உட்பட்ட ஒரு 8 பசங்க அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டேன், எப்படி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வரல? இல்லை சார், திட்டம் வெறும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், அதற்கு மேல் இருக்கிறவர்களுக்கு அரசாங்க திட்டம் கிடையாது. நானே ஒரு தங்கும் பள்ளி போர்டிங் ஸ்கூல்ல படித்தவன். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல சில நேரம் அங்கு வழங்கின உணவு பத்தாமல் பசி பற்றுது. எனவே எனக்கு தோணுச்சு, எந்த ஒரு ஸ்கூல்ல எந்த ஒரு மாணவருக்கு உணவு வருதோ அனைத்து மாணவர்களுக்கும் வர வேண்டியது தான் நியாயம். இல்லைன்னா சிலர் சாப்பிட்டு சிலர் பார்த்துட்டு இருந்தா அது நல்லதில்லை அப்படின்னு உடனே ஒரே 1 மணி நேரத்தில் இந்த உணவு திட்டத்தை பாக்கி இருக்கும் 28 பள்ளிகளில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் யாரெல்லாம் படிக்கிறாமோ அங்கெல்லாம் உணவு வர்றதுக்கு ஏற்பாடு செய்து 22 நாட்களில் அதை செயல்பாட்டுக்கு கொண்டாந்து அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் 3.5 ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுது. ஏதாவது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வந்தா அனைத்து குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வருது. இதுக்கு செலவு ₹1 அரசாங்கத்துக்கு கிடையாது. கார்பரேட் கம்பெனில இருந்து நிதியை வாங்கி ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் அவங்க பொறுப்புள்ள செலவு பண்ற நிதியை வாங்கி 1350 மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் காலை உணவு அருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பொறுப்புள்ள செயல், சமூக நீதிக்கு நியாயமான செயல், குழந்தைகளுக்கு நியாயமான செயல். அதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், நம்ம விஸ்வாவை அன்னைக்கு சந்திச்சேன். அப்போ விஸ்வாவை கேட்டேன், ஏன் ரொம்ப ஒல்லியா இருக்க, உனக்கு எதுவும் சரியா சாப்பிட மாட்டியா? கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துட்டான்.
அப்போ சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னால எனக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி அப்படி கடைசியாக பார்த்தா கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில் பல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறை வந்திருக்கு. எனவே விஸ்வாவுடைய உதாரணத்தை எடுத்து வச்சு அனைத்து பள்ளிகளிலும் இன்னொரு கேம்ப் நடத்தி எங்கெங்க ஊட்டச்சக்தி கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஆய்வு செய்து அங்கே ஊட்டச்சக்தியை விரிவாக்கணும், அதிகரித்தோம். இது 2வது முயற்சி. அதாவது மாநகரம் பூரா எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்தாப்புல எல்லா ஸ்கூல்லையும் இந்த செக். ஆனா இது பாருங்க, இவன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இல்லடா நீ. என்னன்னா இவன் வெயிட் மாத்திரம் ஏறவே மாட்டேன்ருச்சு. அதனால இவனுக்கு தினம் எங்க கழக தோழர்களோட பழம், பிஸ்கெட்டு, வைட்டமின் டேப்லெட்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டு வெயிட் ஏறுமான்னு பார்க்கறதுக்கு ஒரு எடை ஸ்கேல் ஒன்று வச்சு வாரத்துக்கு ஒரு முறை இவனுக்கு வெயிட் எடுத்து பார்த்துட்டே இருந்தா இந்த உயரத்துக்கு தான் இருப்பான், இவ்வளோ ஒல்லியா இருப்பான், ஏறவே இல்லை. உண்மையா இல்லையா? ஆமா சார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 3 மாசம் என்னதான் சாப்பிட கொடுத்தாலும் வெயிட்டும் ஏறல, உயரமும் ஏறல, அப்படியே இருந்தோம். அப்புறமா கடைசியா என்ன சொன்னோம், நீ ஒழுங்கா சாப்பிட்டு நீ வளர்ந்தா என்ன கொடுக்கணும்? சைக்கிள் கொடுத்தாலும் ஒழுங்கா சாப்பிடாம கண்டுபிடிச்சு இவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு நீ ஒழுங்கா சாப்பிட்டு வெயிட் அதிகரிச்சு எல்லாம் நல்லா இருந்தாலும் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஓராண்டாச்சு. ஓராண்டு வரைக்கும் இவனுக்கு பழம், வைட்டமின், பிஸ்கெட்டு, டேட்ஸு, நியூட்ரிஷன் எல்லாம் அனுப்பிச்சு ஓராண்டு கழிச்சு எத்தனை கிலோவுக்கு வந்த நீ? என்ன வெயிட்டுக்கு வந்த? எத்தனை கிலோ எடைக்கு வந்த? 39 கிலோவுக்கு வந்தான். ஆரம்பத்துல 28 வரும் வந்தான். அதனால அதற்கு பிறகு என்ன வாங்கி கொடுத்த? சைக்கிள். எங்க இருக்கு சைக்கிள்? வீட்டுல இருக்கா? கொண்டாந்து இருக்கணும்ல இங்க. அதனால இவனுக்கு அப்புறம் என் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து சைக்கிள் வாங்கி சைக்கிள் கொடுத்து. என்ன கிளாஸ்ல இருக்க இப்ப நீ? 9th சார். எப்படி போற தினம் ஸ்கூலுக்கு? சைக்கிள்ல. அதே சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காப்புல விஸ்வா. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு தவறான ஒரு விளைவு இல்லை குறைவான ஒரு விளைவு ஒரு இடத்தில் கண்டறிந்தால் அதை திருத்துவது 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ 1 மாசத்துலயோ விஸ்வாவோட கேஸ்ல கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் வளர ஆரம்பித்தான், ஒழுங்கான வெயிட் வந்தான். எனக்கு இருக்கிறதுலே பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு பாருங்க விஸ்வா, நீ நீ உயரமா நான் உயரமாடா? யார் உயரம் ஜாஸ்தி? இன்னுமா? சரி, அடுத்த தடவை நான் பார்க்கறதுக்குள்ள இவன் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் போகிறதுக்குள்ள உறுதியா இவன் என்னோட உயரமா இருப்பான். அவன் சைக்கிள் எப்படி ஓட்டி இருக்குன்னு பார்த்துட்டு பாரு, கையெல்லாம் இப்போ நல்லா இருக்கா? காமிடா, பெரிய கையை தூக்கு. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கான் விஸ்வா. இந்த பகுதிக்கு வரும்போது இந்த பழைய நினைவுகள், பழைய விளைவுகள் தெரிய வருவதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உடன்பிறப்புகளும், நிர்வாகிகளும், வாக்காளர் பெருமக்களும், தோழமை கட்சிகளும், அவர்களுடைய நிர்வாகிகளும், உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.